Hi all, வீட்லயே soap எப்படி ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம். So, let's get started. இதுக்கு முக்கியமா நமக்கு காஸ்டிக் சோடா தேவைப்படும். நீங்க கூகுள்ல போய் உங்களுக்கு பக்கத்துல ஏதாவது கெமிக்கல் ஷாப் எங்க இருக்குன்னு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க லொகாலிட்டிலேயே நீங்க வந்து காஸ்டிக் சோடா வாங்கிக்கலாம். காஸ்டிக் சோடா நம்ம மேலே கையில் பட்டுச்சுன்னா ரியாக்ட் ஆகும். அதனால நீங்கள் பிகினராக இருந்தால் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குழந்தைங்கள கிட்ட விட வேண்டாம். இன்றைக்கி நான் வந்து 4 சோப் செய்கிறதுக்கான அளவு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காஸ்டிக் சோடா ஒரு 1/2 கப் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப்புக்கு நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணணும். உப்பு அதிகமாக இருக்க தண்ணி யூஸ் பண்ண வேண்டாம். சேஃப்டி பர்பஸ்க்கு நீங்கள் RO வாட்டரே எடுத்துக்கோங்க. இப்போ காஸ்டிக் சோடா கூட தண்ணியை நம்ம மெதுவாக கலக்கும் போது உங்களுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இது நல்லா ஆறணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு நல்லா காஸ்டிக் சோடா தண்ணியில் கலந்துருச்சு. இதுதான் லைவ் சொல்யூஷன். இது கூட நம்ம இப்போ வந்து எண்ணெய் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு நம்ம சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணணும். கடையில் வாங்குற ரீஃபைண்டு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணோன்னா நமக்கு சோப் ஒழுங்காக வராது. இப்போது 1/2 கப் காஸ்டிக் சோடா 1 கப் தண்ணி ஊற்றி நம்ம லை ரெடி பண்ணியிருக்கோம். அது கூட 3 கப் நல்ல பியூர் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. லையும் தேங்காய் எண்ணெயும் கலக்கிற மாதிரி ஒரு 30 செகண்ட் மட்டும் நீங்கள் கலந்துட்டு அப்படியே ஒரு 2 மணி நேரம் நீங்கள் விட்டுருங்க. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். மறக்காமல் இருக்க நீங்கள் டைமர் இல்லைன்னா அலாரம் கூட செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சூப்பர் ஸ்பீடாக வந்து சோப் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் பீட் பண்ணினாலே உடனே ரெடி ஆகிடும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து கை வலிக்க கலந்துட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு நான் பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டு வந்து பார்க்குறேன் அது பாட்டுக்கு அழகாக வந்து அந்த சோப் சொல்யூஷன் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ அதை ஷேர் பண்ணிக்கலாம் தான் நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வாசத்துக்கு ஜவ்வாதோ இல்லை மறிக்கொழுந்து எசன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சோப் ஃப்ராக்ரன்ஸ் அமேசானில் கிடைக்கிது. அது வந்து ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கலர் மாறும். அதனால் நான் வந்து கடையில் வாங்கினதையே நான் யூஸ் பண்ணுறேன். நான் 1 கப் எடுத்துருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கணக்கு வச்சு 3 டீஸ்பூன் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நீங்கள் எப்போவுமே ஆட் பண்ணாதீங்க, உங்களுக்கு சோப் கரெக்டாக செட் ஆகாது. இப்போ நம்ம ஆட் பண்ண பர்ஃப்யூம் ஆலோவேரா ஜெல் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம மோல்டில் ஊற்றிடலாம். நம்ம டீ குடிக்கிற பேப்பர் கப் அதுக்கப்புறம் டிஸ்போசபிள் கப்ஸ் அது மாதிரி இல்லைன்னா நீங்கள் சிலிக்கான் மோல்டு கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போதைக்கு டிஸ்போசபிள் கப்பில் ஆயில் தடவி யூஸ் பண்ணுறேன். சிலிக்கான் மோல்ட்னால் நீங்கள் வந்து ஈஸியாக செட் ஆனோடனே அழகாக எடுத்துக்கலாம். நம்ம மோல்டில் சோப் சொல்யூஷனை ஊற்றிட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயே அப்படியே 8லேருந்து 12 மணி நேரம் ஓவர் நைட் வச்சிடணும். நீங்கள் வந்து வெயிலில் காய வைக்க வேண்டாம். நான் டிஸ்போசபிள் கப்பில் வைக்கிறதுனால ஃப்ரீசரில் வச்சு எடுக்கிறேன். அப்போ தான் ஈஸியாக வரும். நீங்கள் சிலிக்கான் மோல்டு வச்சுருந்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரே போதும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னர்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகாமல் அழகாக கிடைக்கும். எல்லா சொல்யூஷனும் நீங்கள் அப்படியே ஒரே பெரிய மோல்டாக இருந்தால் கூட அதில் ஊற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 24 மணி நேரத்தில் கட் பண்ணிடணும், இல்லைன்னா சோப் கொஞ்சம் ஹார்டாக ஆரம்பிச்சிடும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்கேல் இல்லைனா கத்தி வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோப் செட் ஆகிட்டு நீங்கள் 30லேருந்து அட்லீஸ்ட் 45 நாள் வரைக்கும் வச்சிங்கன்னா சோப் வந்து அந்த காஸ்டிக் சோடாவோட கெமிக்கல் தன்மையும் ஃபுல்லாகவே போயிடும். சோப்பும் சீக்கிரம் கரையாது. அதுக்கே வந்து 2 வயசுக்கு அப்புறம் நாங்கள் வந்து இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நேச்சுரலாக இப்போ நான் பீட்ரூட் ஜூஸ் ஊற்றி பார்த்தேன், அந்தளவுக்கு கலர் வரலை. இப்போ அதே மாதிரி ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றும் போது நல்ல கலர் கிடச்சிருக்கு. ஒரு 2லேருந்து 3 சொட்டு ஊற்றினா போதும். இதே நீங்கள் ஜூஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா 1 கப்புக்கு 1 டீஸ்பூன் தான், அதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இந்த சோப் செஞ்சு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகிடுச்சு. இப்போ எப்படி நுர வருதுன்னு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதை நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஐடியாவாக யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் வேணுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். கேரட் சோப், அதே மாதிரி ஆக்னி ப்ராப்ளம், உங்களுக்கு பிம்பிள் நிறையா இருக்குன்னா வேப்பந்தலையோட பொடியோ ஜூஸோ எடுத்து நீங்கள் சோப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது நீங்கள் வந்து ஒரு சோப் வந்து 60 ரூபான்னு ஒரு பார் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு செலவு வந்து இது 30 ரூபாய்க்கு உள்ள கம்மியாக தான் வரும். ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்குலாம் அது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். மற்ற ஆயிலெலாம் யூஸ் பண்ணும்போது சாஃப்டான சோப் கிடைக்கும், பட் ஆனால் ரொம்ப சீக்கிரம் கரைஞ்சி போயிடுது. இதுதான் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் ஃபேஸ்க்கு கூட இந்த சோப் யூஸ் பண்ணலாம். Hope you all enjoyed watching this video. See everyone. Bye bye.